அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய நபிகளாரின் புகழ் பாடும் கவிதை தொகுப்பாகும். பானத் சுஆத் என்ற பெயரில் புகழ்பெற்ற அவர்களின் இந்த கவிதை தொகுப்பு. வாருங்கள், இதிலே உள்ள கவிதைகளையும் நபிகளாரை பற்றி அவர்கள் பாடிய புகழ் பாடல்களையும் நாம் பார்ப்போம். அதன் விரிவான விஷயங்களையும் உள்ளே காண்போம். அல்லாஹு தஆலா நபிகளாரின் நேசத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் நாம் 26 கவிதை வரிகளை முடித்திருந்தோம், 26 பைத்துகளை முடித்திருந்தோம். இப்பொழுது 27வது பைத்தை காண இருக்கின்றோம். அப்பொழுது கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு நபி புகழ் பாடிய இந்த கவிதை தொகுப்பில் கசீதாவில் நாம் கிட்டத்தட்ட 26ஐ முடித்து 27. இதுவரை என்ன கண்டுள்ளோம்? அவர்கள் எப்பொழுதும் போல அரபி கவிதையின் வழக்கம் போல் தஷ்பீபை வைத்து ஆரம்பித்தார்கள். அதாவது பெண்ணை பற்றி வர்ணிப்பதுதான் தஷ்பீப், அதுதான் வளமை. டாபிக் தலைப்புக்கு போவதற்கு முன்னால் அதை சொல்லிவிட்டு தான் தலைப்புக்கு போவார்கள். அதன்படி சுஆதை பற்றி, அவர்களுடைய பிரியமான பெண்ணான சுஆதை பிரிந்ததும், இவர்களுக்கு வாக்குறுதி மாறு செய்ததும், அதே போல அவர்களுடைய அந்த பெண்ணின் அழகையும், இது எல்லாம் அந்த பெண்ணை பிரிந்து அவர்கள் படும் துயரத்தையும் வர்ணித்தார்கள் கவிதைகளில். அதற்கு பிறகு அந்த பெண் சுஆத் என்ற பெண் தூரமான இடத்திற்கு போய்விட்டால், அந்த சுஆத் என்ற பெண்ணிடம் நான் சென்று அடைய வேண்டும் என்றால் ஒரு நல்ல ஒட்டகம் வேண்டும், வலுவான ஒட்டகம் வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அந்த வலுவான ஒட்டகம் எப்படி இருக்கும் என்று அந்த ஒட்டகத்தை வர்ணித்துக் கொண்டு இருந்தார்கள். இப்பொழுது வாருங்கள், கிட்டத்தட்ட பல பாடங்களாக 10 கவிதைக்கு மேலாக நாம் அந்த ஒட்டகத்தின் வர்ணனை தான் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதிலும் என்னது, அந்த ஒட்டகத்தின் வர்ணனை தான் காணப்போகின்றோம். இப்ப கடந்த கவிதையை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஒட்டகம் ஒரு பயங்கரமான உச்சி வெயிலில் கூட சாதாரணமாக பயணிக்கும் என்று நம் கவிதையில் கூறினார்கள். எனவே அந்த உச்சி வெயில் எப்படிப்பட்டதுன்னு தான் ஒன்னும் வர்ணிச்சிட்டு இருக்காரு கடந்த கவிதையில. அதான சொன்னாரு, அந்த உச்சி வெயில்ல கூட சுட்டெரிக்கும் அந்த மணல்ல கூட, நம்மளுக்கே தெரியும் பாலைவனம் பயங்கரமான சூடா இருக்கும். அது உச்சி வெயில், யோசிச்சு பாருங்க எவ்வளவு சூடா இருக்கும்னு. அப்ப அந்த மாதிரி வெயில்ல அது சாதாரணமா பயணிக்கும்னு சொன்னாங்களே, அதே போல இந்த கவிதையில அதேதான் இன்னும் தொடர்கிறார்கள் கவிஞர் அவர்கள். இந்த கவிதையிலும் அதேதான் கூறுகிறார்கள். அந்த உச்சி வெயிலில், எப்படிப்பட்ட உச்சி வெயில் என்று இங்கே அந்த உச்சி வெயிலை பற்றி வர்ணித்து கூறுகிறார். அப்ப பாருங்க, அந்த பயங்கரமான அந்த வெயிலின் சமயம், அந்த சமயத்தை இங்க வர்ணிக்கிறார் கவிஞர் அவர்கள். அப்ப இந்த இடத்தில் என்ன கூற வருகிறார் என்றால், இந்த இரு வரியில் அந்த ஒட்டகத்தை ஒட்டகத்தை ஓட்டக்கூடியவர் அந்த கூட்டத்திற்கு சொல்வாராம் என்னவென்று, நீங்கள் இரவு அதாவது நண்பகலில் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது இந்த நடுப்பகல், நிஸ்புன் நகார் என்று சொல்லக்கூடிய நடுப்பகலில் இப்ப என்ன செஞ்சுக்கோங்க, ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவாராம். அந்த வெயில்ல போக முடியாம என்ன செய்வாராம் அந்த ஒட்டகத்தை ஓட்டி வருபவர், ஐயோ இந்த வெயில்ல போக முடியாது, இப்ப நம்ம என்ன செய்யலாம், ஒரு மரமா ஒதுங்கி ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த இவர் சொல்லுவாராம். ஆனா ஒட்டகம் ஓய்வு கேட்காது. இவரே சொன்னாராம். அப்ப பாத்துக்கோங்க, ஒட்டகத்துக்கு ஓய்வே தேவையில்லை அந்த நடுப்பகல்ல கூட. ஆனா அந்த ஒட்டகத்தை ஓட்டக்கூடியவர் அந்த கூட்டத்துக்கு சொல்வாரா, இனிமே இந்த வெயில நம்மனால போக முடியாது, வாங்க நம்ம ஓய்வு எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு ஓய்வு சொல்வாராம். அதுவும் அந்த நடுப்பகல் எப்படிப்பட்ட பகல்னு ஒன்னொன்னு சொல்றாங்க. பறவைகள் எல்லாம் கால் வைக்க முடியாம உட்காரும்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல பறவைகள், அந்த மாதிரி உட்காரும் பொழுது கால் வைக்க முடியாம என்ன செய்யுதான், டக்குன்னு சூடு தாங்க முடியாம டக்குன்னு பதறி அடிச்சுக்கிட்டு அது பறக்குதான். அந்த மாதிரி சூடான டைம்ல இந்த மாதிரி ஒட்டகம் ஓட்டி என்ன சொல்வாராம், வாங்க இப்ப நம்ம ரெஸ்ட் எடுக்கலான்னு பாரு. அந்த மாதிரி உச்சி வெயில்ல கூட இந்த ஒட்டகம் சாதாரணமாக பயணிக்கும் என்று கவிஞர் அவர்கள் சொல்ல வருகிறார்கள். இப்ப பாருங்கள், 27வது கவிதையுடைய அர்த்தத்தை பார்த்து விடுவோமா. ஒகால லில் கௌமி, கூட்டத்திற்கு கூறினார். ஹாதிஹிம், அந்த கூட்டத்தின் ஒட்டகத்தை ஓட்டுபவர் அந்த கூட்டத்திற்கு கூறினார். சரியா, வா வா ஃபதஹ் வரணும் இதுக்கு. சரியா, வகது ஜஅலத், உருக்குள்
அல் ஜனாதிபு, உருக்கு என்பது ஒரு பறவை, அல் ஜனாதிப் என்பதும் பறவை தான். சரியா? அப்ப ஒக்கது ஜாலத் உருக்குல் ஜனாதிபு, உருக்கு என்ற பறவைகளும் ஜனாதிப் என்ற பறவையும், இந்த இரண்டு பறவையும், ஓகேவா? உருக்கு என்பது எப்படி இருக்கும் என்றால் புறாவை போன்று இருக்கக்கூடிய ஒரு பறவை. இங்கே ஜனாதிப் என்பதை பறவை என்று கவிஞர் அவர்கள் ஷாரிஹ் அவர்கள் கீழே கூறியுள்ளார்கள். ஆனால் இந்த ஜனாதிபுக்கு அசலில் ஒரு பூச்சி என்று கூறுகிறார்கள். வெட்டுக்கிளியை போன்று ஒரு பூச்சி என்று இதற்கு அசல் அர்த்தம் இருக்கின்றது. சரியா? ஆனா இந்த கவிதையை துணிக்காக வேண்டி ஜனாதிப் என்பதற்கு ஷாரிஹ் அவர்கள் பறவை என்றே குறிப்பிடுகிறார்கள். ஓகேவா? இப்ப உருக்கு ஜனாதிப் என்ற பறவை ஆரம்பித்தது. அந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பித்து விட்டது? பறக்க ஆரம்பித்து விட்டது. ஓகேவா? இப்ப உருக்கு என்ற பறவையும் ஜனாதிப் என்ற பறவையும் திட்டமாக ஆரம்பித்து விட்டதுன்னு அர்த்தம் வைக்கணும். ஓகேவா? என்ன ஆரம்பித்து விட்டது? எர்குல் நல் ஹசா, பொடிக்கற்கள். ஹசானா என்னது? பொடிக்கற்களை உதைத்து தள்ளி தள்ளி எந்திரிக்க ஆரம்பித்து விட்டன. எர்குல் தானா, அதை இப்படி தள்ளி உதைச்சு தள்ளி என்ன செய்து பறக்க ஆரம்பித்து விட்டன. ஏன்? அந்த பொடிக்கல்லு பயங்கர சூடா இருக்கு. அதனால அந்த சூடு தாகாம அதை உதைத்து தள்ளி பறக்க ஆரம்பித்து விட்டன. ஓகேவா? திட்டமாக அந்த உருக்கு என்ற பறவை, ஜனாதிப் என்ற அந்த பறவை அந்த கொடிக்கற்களை உதைத்து தள்ளி பறக்க ஆரம்பித்து விட்டன. அந்த ஒரு நிலையில் அந்த கூட்டத்தின் ஒட்டகத்தை ஓட்டக்கூடியவர் அந்த கூட்டத்திற்கு சொன்னார். என்ன சொன்னார்? கீழு, நீங்கள் கைலூலா ஓய்வெடுங்கள். கீழூனா என்னது? கைலூலா, நண்பகல் ஓய்வை எடுங்கள். சரியா? அந்த நடுப்பகல் ஓய்வை எடுங்கள் என்று அந்த கூட்டத்திற்கு அவர்களின் ஒட்டக ஓட்டி கூறினார். சரியா? அப்ப பாருங்க, இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. அல் உருக்கு என்பது தயிரும் பறவையாகும். வல் ஜனாதிபு, ஜனாதிபும் கதாலிக்கு அவ்வாறே தயிரும் பறவையாகும். ரெண்டுமே என்னதான்? பறவைதான். யுரஃப்ரிஃபு பி அஜ்னிஹதிஹி, ஓகேவா? அந்த பறவையின் தோகைகளை கொண்டு, அஜ்னிஹத்னா என்னது? தோகைகள். அதோடைய தோகைகளை கொண்டு, அது சிறகுகளை கொண்டு அடிக்கின்றன, இப்படி அடிச்சு பறக்கின்றன. ஓகேவா? மொத்தல் ஹாஜிரதி, ஹாஜிரா என்றால் நடுப்பகல், நண்பகல்னு கூட தமிழ்ல சொல்லுவான். இப்ப நடுப்பகலின் சமயத்தில் அதன் தோகைகளை சிறகுகளை கொண்டு அடித்து பறக்கின்றன. சரியா? அப்ப அப்படி பறக்கும் பொழுது, அப்ப டக்குன்னு சூடு தாங்காம டக்குன்னு சறுக்குன்னு அது மேல பறக்கும் பொழுது என்ன ஆகுது? அந்த சிறிய பொடிக்கு இருக்கிறதெல்லாம் சிதறுகின்றன. டக்குன்னு பறக்கும்போது என்ன ஆகுது? அந்த இடத்துல இருந்து காலை டக்குன்னு நமட்டினா அந்த இடத்துல இந்த அந்த பொடிக்கற்கெல்லாம் சிதறி போகுது. வக்த ஆஹ் வக்தல் காயிலத்தி, எப்பொழுது? அந்த காயிலான நடுப்பகலின் சமயத்தில் அந்த சிறு பொடிக்கற்கள் சிதறுகின்றன. ஒஹுவ காயிலா என்பதாகிறது நிஸ்பு, வக்துல் காயிலா என்பது என்னது? நிஸ்புன் நகாரி, நடுப்பகல் ஆகும். சரியா? இதோடைய அர்த்தம் சுதா என்ன சொன்னோம்? அந்த உச்சி வெயில பத்தி விளக்குறாங்க. இது முந்தைய கவிதையுடன் சேர்க்கணும். அப்படிப்பட்ட உச்சி வெயில பத்தி விளக்குறாங்கன்னா என்ன? இந்த ஒரு உச்சி வெயிலையும் அந்த ஒட்டகத்திற்கு என்ன தேவையில்லை? ஓய்வு தேவையில்லை அப்படின்றதுதான் கவிஞர் சொல்ல வரக்கூடிய கருத்து. கூட்டம் கூட என்னது? ஓய்வு எடுத்துடலாம். மனிதன் கூட தாங்க முடியாது, பறவையினால் கூட உட்கார முடியாது. அந்த மாதிரி இதுல கூட ஒட்டகம் நல்லா பயங்கரமான சக்தி அல்லாஹ் தாலா அதை கொடுத்திருக்கின்றான். அது என்ன செய்யும்? இந்த வெயிலிலும் தாங்கும். அந்த உடலை தாங்கி நல்ல வேகமாக நடக்கும். சோர்வா கூட இல்ல, அந்த வெயில்ல கூட அது என்ன செய்யுமா? நல்லா வேகமா நடக்குமா. சரியா? வாருங்கள் இப்பொழுது நாம் அடுத்து பார்ப்போமா? அடுத்து என்ன சொல்றாங்க? கவிதை நம்பர் 28. ஓகேவா? كأن أوب ذراعيه إذا عرقت وقد تلفع بالقور العساقيل. كأن أوب ذراعيها إذا عرقت وقد تلفع بالقور العساقيل. அப்ப இப்ப மறுபடியும் அந்த ஒட்டகத்தை பற்றி பேசுகிறார்கள். அந்த ஒட்டகை வர்ணியை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. அந்த வெயில, உச்சி வெயில இருக்கும்போது அதுக்கு வேர்க்குது அந்த ஒட்டகத்துக்கு. ஒட்டகத்தை வேர்க்கும் பொழுது அப்ப கூட அந்த ஒட்டகத்துடைய என்னது? அதனுடைய இரண்டு விரா என்று சொல்லக்கூடிய விரான்னு படிக்கணும், முன்னங்கால்கள், அதோடைய இரு முன்னங்கால்களை அசைப்பது. எப்படி அசைக்குதுன்னா வேர்வை கொட்டுது. அப்ப எவ்வளவு சோர்வா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த நண்பகல்ல ஆஹ் பயங்கரமான வெயில். இந்த மாதிரி நம்ம இங்க இருக்க தமிழ்நாட்டுல இருக்கும் பொழுதே இந்த வெயிலை தாங்க முடியவில்லை.
நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த சஹாரா பாலைவனம் நடுப்பகலு வெயில் எப்படி அடிச்சிட்டு இருக்கும். அப்ப கூட அந்த முன்னங்கால் இருக்குல்ல, ஒட்டகத்துடைய முன்னங்கால வேர்வை கொட்டுது. அதுக்கு யாருக்கு? அந்த ஒட்டகத்துக்கு வேர்வை கொட்டுது. அப்ப கூட அந்த முன்னங்கால் எப்படி அசைக்கும்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு குழந்தையை இழந்த பெண் எப்படி அந்த குழந்தையை ஆஹ் ஒப்பாரி வைப்பதற்கு கையை வேகமாக அடித்துக் கொள்வாளோ அந்த பெண், ஒப்பாரி வைக்கக்கூடிய பெண்ணு குழந்தைய இறந்துட்டா எவ்வளவு வேகமா கையை அசைச்சு அசைச்சு தன்னை தானே வேதனைப்படுத்திக் கொள்வாளோ, அதே போல இந்த ஒட்டகமும் தன்னை தானே என்ன செய்து அவ்வளோ ஃபாஸ்டா கையை அசைக்குமா, அதோட முன்னங்கால அசைக்குமா. இப்போ குழந்தைய இழந்த பெண்ணு எப்படி, அதாவது குழந்தை இழந்துட்டா அந்த தாயோடைய வேதனை எப்படி இருக்கும். அந்த பெண் என்ன செய்யும், அந்த பெண் என்ன செய்வார்கள், அந்த வேதனை தாங்க முடியாமல் கையால் அடித்துக் கொள்வார், தலையிலும் நெஞ்சிலும் அடித்துக் கொள்வார்கள் அல்லவா. சும்மா அடித்துக் கொள்வாருன்னா மெதுவாக அடிப்பாங்க, இப்படி ஸ்பீடா தானே அடிப்பாங்க, கையை எப்படி அசைப்பாங்க. அந்த ஃபாஸ்ட்ல இந்த ஒட்டகம் கால் அசைக்குமா. அப்படின்னா அந்த நேரம் உச்சி வெயில்ல கூட அந்த கால் அவ்வளவு ஃபாஸ்டா நகருமா. அந்த பெண்ணுடைய கை எவ்வளவு அசைவு ஃபாஸ்டா இருக்குமோ அதே ஃபாஸ்ட் இந்த கால் அசைக்குமா ஒட்டகம், அந்த உச்சி வெயில்ல நடக்கும் பொழுது கூட. அப்ப பாருங்க எவ்வளவு உற்சாகமா அந்த ஒட்டகம் அந்த உச்சி வெயில்ல இருக்குன்னு. சரியா, அதுதான் இங்க சொல்ல வராங்க. அதே போல அந்த நிலைமை, அந்த சூழ்நிலையை பத்தி சொல்றாங்க. அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னா, மேடுகள் எல்லாம், பாலைவனங்களின் மேடுகள் எல்லாம் ஒரு ஆடை அணிந்திருக்குமா. என்ன ஆடை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலைவனம் தெரியும்ல நம்மளுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் என்னவா இருக்கும், சின்ன சின்ன மேடுகள், ஒரே மாதிரி ஆஹ் ஒரே நிலம் மாதிரி என்னவா இருக்காது, ஒரே சமநிலையில இருக்காது. கொஞ்சம் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் அப்படிதானே. அந்த மாதிரி மேடுகள் எல்லாம் கானல் நீரால் ஆடை அணிந்துள்ளதாம். அதாவது அந்த மேடைகளை பார்க்கும் பொழுதுலாம் எப்படி இருக்கான், கானல் நீர் மேல தெரியுது. கானல் நீர்லாம் தெரியும்ல, அந்த வெயிலின் சமயத்துல, வெயில் உச்சமாக இருக்கும் சமயத்துல தூரத்துல நம்மளுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அங்க தண்ணி இருக்காது. அதே நம்மளே நிறைய தடவை நம்ம உணர்ந்திருப்போம். மெயின் ரோட்ல உச்சி வெயில நம்ம போகும் பொழுது, காலியான ரோட்ல போகும் பொழுது, தூரத்துல பார்க்கும் பொழுது ஏதோ ரோட்ல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கிட்ட போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. இந்த மாதிரி இதுதான் கானல் நீர் நிர்மான்கள். இது அதிகமா பாலைவனத்துல நிறையவே தெரியும். ஏன்னா அது உச்சி வெயில் அதிகமா இருக்கக்கூடிய இடம் என்பதுனா கானல் நீர் அதிகமாகவே தெரியும். சரியா, அப்ப அந்த மாதிரி எப்ப வெயில் அதிகமா இருந்தாதான் கானல் நீரே கண்ணுக்கு தெரியும், இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அங்க தண்ணி இருக்காது. அப்ப கவிஞர் அவங்க சொல்றாங்க, கானல் நீரால் அந்த மேடுகள் முழுக்க, அந்த மேல ஏறி இறங்கி இறங்குதுல அந்த பாலைவனத்துல, அந்த மேடுகள் முழுக்க கானல் நீரா தெரியுது. அப்போ உச்சி வெயில் சமயத்துல இதோடைய கையசைவு அந்த பெண்ணுடைய கையசைவு போன்று இருக்குமா. இந்த ஒட்டகத்தின் முன்னங்கால் அசைவு அந்த பெண்ணுடைய கையசைவை போல ஃபாஸ்டா நடக்கும்ன்றாங்க. கொஞ்சம் கூட அதுக்கு தளராம நடக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா, அப்ப பாருங்க கவிதை நம்ம 28. அன்ன அவுப திராஐஹா, அந்த பெண் ஒட்டகத்தின் இரு முன்னங்கால். திரானா என்னது, இங்க குடங்கை குறிக்கும், இங்க வந்து முன்னங்கால்னு அர்த்தம் வைக்கணும். சரியா, அப்ப அந்த பெண் ஒட்டகத்தின் இரு முன முன்னங்கால்கள் அசைவாகிறது. அவுபனா என்னது, முன்பின் அசைப்பது. ஓகேவா. அப்ப முன்பின் என்று கொண்டு வந்து திருப்பி திருப்புவது, கொண்டு வருவது, இப்படி அசைத்து கொண்டே இருப்பதாகிறது. நிச்சயமாக அந்த பெண் ஒட்டகத்தின் இரு முன்னங்கால்கள் அசைவதாகிறது. இது அரிக்கத், அது வேர்வை வரும் சமயத்தில், அந்த பெண் ஒட்டகம் வேர்வை வரும் சமயத்தில் அந்த பெண் ஒட்டகம் இரு என்னது முன்னங்கால்களை அசைப்பதாகிறது. இதனுடைய ஹபர் அடுத்த கவிதையில வருது. அதனால அடுத்த கவிதையை சேர்த்து படிச்சிருவோம், அதுக்கப்புறம் விளக்கம் பார்ப்போம். சரியா. وقد تلفع بالقور العساقيل, திட்டமாக ஆடை அணிந்துள்ளது பில்கூரி. பில்கூர்னா மேடுகளை கொண்டு, அசாக்கியில், அசாக்கில் என்றால் அது வந்து கானல் நீர் என்று அர்த்தம். திட்டமாக அது ஆடை அணிந்துள்ளது பில்கூரி, மேடுகளை கொண்டு. கானல் நீர் ஆடையாக ஆடையாக இருக்கின்றது. கானல் நீர் ஆடையாக இருக்கின்றது எதற்கு, பில்கூரி, மேடுகளுக்கு, மேடுகளை கொண்டு அந்த கானல் நீர்கள் ஆடையாக இருக்கின்றது. அந்த நிலையில் வேர்வை வரும் சமயத்தில் அந்த ஒட்டகத்தின் இரு முன்னங்கால்கள் அசைவாகிறது. சரியா, அந்த உச்சி வெயிலின் சமயத்தில், வேர்வை வரும் சமயத்தில் அந்த முன்னங்கால அசைவாகிறதுன்னு அர்த்தம். உச்சி வெயில தான் இப்படி சொல்றாங்க கவிஞர் அவர்கள். சரியா, அந்த கானல் நீர் என்ன செய்கிறது, பூர்ண மேடுகள், மேடுகளை கொண்டு ஆடையாக இருக்கும் நிலையில்
அந்த ஒட்டகத்திற்கு வேர்வை வரும் சமயத்தில் அந்த ஒட்டகத்தின் முன்னங்காலின் அசைவாகிறது. இதான் இதான் ஹபர், அந்த அண்ணனுடைய ஹபர் இதுதான். அவுபு எதை ஃபாகிதின் ஷம்தா முஅவிலத்தின். சரியா? இப்ப இதுதான் அதனுடைய கபர் ஆகும். அப்ப இரண்டு கையின் அசைவை போன்று இருக்கின்றது. ஃபாகிதின் குழந்தையை இழந்த. சரியா? ஷம்தா மிக உயரமான குழந்தையை இழந்த. அதே போல முஅவிலத்தின்னா சத்தம் போட்டு அழக்கூடிய உயரமான குழந்தையை இழந்த ஒரு பெண்ணின் இரு கையின் அசைவை போன்று இருக்கின்றது. சரியா? அப்ப அந்த ஒட்டகம் நடு உச்சி வெயில்ல அது முன்னங்கால் அசைவு எப்படி இருக்குதான், குழந்தையை இழந்த உயரமான சத்தம் போட்டு அள்ளக்கூடிய அந்த பெண்ணின் இரு கைகளின் அசைவை போன்று இருக்கு. அது எவ்வளவு ஃபாஸ்டா அடிப்பாங்க, தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டாங்கன்னா அது எவ்வளவு ஃபாஸ்டா அடிச்சுப்பாங்க அவங்களே. ஓகேவா? அப்ப அந்த மாதிரி ஃபாஸ்டா அந்த ஒட்டகத்தோடைய அசைவு இருக்குதா அந்த உச்சி வெயில்ல கூட. ஓகேவா? காமத். அப்ப என்ன சொல்றாங்க, அந்த பெண் அழும் பொழுது அந்த குழந்தை இழந்த பெண் என்ன செய்கிறாள், காமத் எழுந்து நிற்கிறாள். ஃபஜாவபஹா, அந்த பெண்ணுக்கு பதில் அளிக்கிறார்கள். நுகுதுன் மஷாகீலு, நுகுது என்றால் பெண்கள், குழந்தையை இழந்த பெண்கள். மசாகீலு, மசாகீலுனா அதேதான், குழந்தையை இழந்த பெண்கள். குழந்தையை இழந்த பெண்கள் அந்த பெண்ணுக்கு பதில் அளிக்கின்றார்கள். அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து அந்த பெண்களும் அழுகுறாங்களாம். காமத், அந்த குழந்தை இழந்த பெண் நிற்கிறாள், அந்த பெண்ணுக்கு பதில் அளிக்கின்றார்கள். யாரு? குழந்தை இழந்த பெண்கள் கூட்டம். ஓகேவா? அந்த பெண்ணுக்கு என்ன செய்கிறார்கள்? பதில் அளிக்கின்றார்கள். ஓகேவா? பார்ப்போமா? வாருங்க, இதோடைய விளக்கத்தை இன்னும் தெளிவாக பார்ப்போம். இங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அவுப எதைஹா, அதனுடைய அர்த்தம் என்ன? ரஜ எதைஹா. அப்ப அவுப எதைஹாக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் ரஜ்உ. இத மஸ்தராவை படிப்போம். என்னது? அவுபு எதைஹா, அந்த பெண் ஒட்டகத்தின் இரு கைகள் திரும்புவதாகிறது. ரஜ்உ எதைஹா ஃபி ஸைரி, பயணத்திலே அந்த பெண் ஒட்டகத்தின் இரு கைகள் திரும்புவதாகிறது. இதா ஆரிகத் வக்த வக்தல் ஹாஜிரதி, நடு பகல். சரியா? அப்ப நடு பகலின் சமயத்தில், நடு பகல் வெயில் அடிக்கும் சமயத்தில் அந்த பெண் ஒட்டகம் வேர்வை வரும் பொழுது பயணத்திலே அந்த பெண் ஒட்டகத்தின் இரு முன்னங்கால்கள் அசைப்பதாகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது இங்க எதைஹான்னு கொடுத்துருக்காங்க. திராஐஹிக்கு விளக்கம் தான் எதை. ஓகேவா? அப்ப அந்த முன்னங்கால்களை மீட்டுவதுன்னா அசைத்து மீட்டுவது. சரியா? என்ற அர்த்தம். அப்ப நடு உச்சி வெயில்ல வேர்வை வரும் சமயத்துல பயணத்துல அதோடைய முன்னங்கால்களின் அசைவு அசைவாகிறதுன்னு அர்த்தம். சரியா? கூர், கூர் என்பது ஜம்உ காரத். ஜம்உ காரத்தின், காரத்துடைய பன்மை தான் இந்த மேல கொடுத்தாங்களா கவிதையில. கூறு, இந்த கூருக்கு காரத்துடைய பன்மை. ஓகேவா? வஹுவ, இது என்ன அர்த்தம்? குல்லு மௌலிஇன், இது ஒவ்வொரு இடமா இருக்கும். முர்தஃபிஇன், உயர்ந்த ஒவ்வொரு இடமா இருக்கும். மினல் அருதி, பூமியில் இருந்து உயர்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமா இருக்கும். ஆனா அது என்ன செய்யாது? லா எபுலுகு அன் யகூன ஜபலன், மலையாக ஆகுவதற்கு அடையாத பூமியில் இருந்து உயர்ந்த ஒவ்வொரு பகுதியா இருக்கும். அதாவது மலை அளவுக்கு பெருசா இருக்காது, ஆனா பூமியிலிருந்து கொஞ்சம் உயர்ந்து இருக்கும். பாலைவனத்தை நம்ம பார்க்கும் பொழுதே தெரியும், ஒரே என்னது சமநிலமா இருக்காது. கொஞ்சம் மேலே ஏறி தானே மண் இருக்கும். அதுதான் இங்க காரத்தை என்கிறார்கள். அதான் மலையளவு அந்த மண்ணு உயர்ந்திருக்கும் பாலைவனத்துல, கொஞ்சம் மேலே ஏறி வரும், அவ்வளவுதான். சரியா? அதான் சொல்றாங்க, மலையாக ஆகுவதை அடையாத பூமியில் இருந்து உயர்ந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியா இருக்கும். சரியா? ஒரு அசாக்கீல் என்றது சராபு, காணல் நீர் என்று அர்த்தம். சரி, வக்கத்து தலஃபா பில் கூறியல் அசாக்கீலு, அது திட்டமாக அந்த என்னது அசாக்கீல் என்ற அந்த காணல் நீர் ஆடையாகிவிட்டது, மேடுகளை கொண்டு ஆடையாகிவிட்டதுன்னோம்ல. ஐ சாரத் சராபன் லில் கூறி, அது என்னது, அந்த காணல் நீராக மாறிவிட்டது. லில் கூறி, எதுக்கு? பூர்ணா, அந்த மேடுகளுக்கு காணல் நீராக மாறிவிட்டது என்ற அர்த்தம். விமன்சிலத்தில் லிஃபாயி, ஆடை லிஃபா என்ற அந்தஸ்தில் அது மாறிவிட்டது. அப்ப அப்ப அந்த மேடுகளுக்கு அந்த காணல் நீர்
ஆடை என்ற அந்தஸ்தில் மாறிவிட்டது. அதாவது அந்த மேடுகள் மீது கானல் நீர் இருக்கின்றது. அந்த கானல் நீர் எப்படி இருக்குதான், அந்த மேடுகளுக்கு Dress போட்ட மாதிரி இருக்கான். அந்த மேடுகள் மீது தானே அந்த கானல் நீர் தெரியும். அந்த மேடுகளுக்கு Dress போட்ட மாதிரி இருக்கான். லிஃபா என்றால் ஆடை, ஷால். அசல்ல அந்த பெரிய ஷால், முகத்தை மறைச்சு, தலை ஃபுல்லா மறைச்சு, மேல் பகுதி, உடம்பின் மேல் பகுதி ஃபுல்லா மறைக்கக்கூடிய பெரிய ஷாலுக்கு தான் லிஃபா என்பார்கள். அந்த மாதிரி ஒரு ஆடை, லிஃபா என்ற அந்த ஷாலுடைய அந்தஸ்தை கொண்டு அது மாறிவிட்டது. அப்ப லிஃபா என்றால் லிசாம், லிசாம் என்றும் கூறலாம். லிசாமுக்கும் லிஃபாவுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. ஆனால் லிஃபா என்றால் முகத்தையும் முழுவதுமாக, தலை முழுவதும் மூடி, உடம்பையும் பாதி மறைச்சிடும், வயிற்று பகுதி வரைக்கும். அதாவது ஷால் சும்மா பெண்கள் போட்டா, ஷால் போட்டா அந்த வயிறு வரைக்கும் வரல, அவ்வளவு பெரிய ஷாலுக்கு தான் லிஃபா என்பார்கள். லிசாம் என்றால் முகத்திலே மூக்கையும் வாயையும் மட்டும் மறைக்கக்கூடிய இடம். சரியா? இங்க லிஃபாவுக்கு லிசாம்னு கொடுத்திருக்காங்க. ஏன்னா ரெண்டுமே முகத்திற்கான கட்டக்கூடிய ஒரு ஆடை தான். ஆகவே அப்ப அதை போன்றுதான் அந்த ஆடையுடைய அந்தஸ்தில் என்னவாகிவிட்டது, அந்த மேடைய, அந்த மேடுகளுக்கு அந்த கானல் நீராக அது ஆகிவிட்டது. வதாலிக்க ஃபி வக்தில் ஹாஜிரதி, இன்னும் அதுவாகிறது. எது இந்த விஷயம்? எது இந்த கானல் நீராக மாறிவிட்டதுல, இந்த மேடுகள் காண அந்த கானல் நீர் மேடுகளுக்கு ஆடையாக மாறியதல்லவா, அந்த நேரமாகிறது வக்தில் ஹாஜிரதி, உச்சி வெயிலின் சமயத்திலே இருக்கும். சரியா? நடுப்பகலின், நண்பகலின் சமயத்திலே இருக்கும். அந்த சமயத்துலதான் எப்படி இருக்கும், பயங்கரமான சூடா இருக்கும். ஓகேவா? அந்த சமயத்துல கானல் நீர் தெரியும். சரியா? அப்ப அந்த மாதிரி சமயத்துலதான் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும், கானல் நீர் அதிகமா தெரியும். ஓகேவா? அப்ப வாருங்கள், இப்பொழுது நாம் என்ன செய்வோம், அடுத்து இரண்டு கவிதைக்கான அர்த்தம் பார்த்தாச்சு. அதாவது இந்த கவிதை, அடுத்த கவிதை பாருங்க, இதுக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. என்னது, அந்த இழந்த குழந்தை இழந்த பெண்ணின் கையை அசைவு போன்று இருக்குதுன்னோம்ல. இன்னும் அந்த பெண் நின்றாள், குழந்தை இழந்த பெண் நின்றால், அவருக்குடன் அதுக்கு ஒப்பான அந்த கூட்டமும் சேர்ந்து நின்றது. அதாவது பெண்களை, குழந்தை இழந்த கூட்டம், நுக்குதுன்னா என்னது, குழந்தை இழந்த கூட்டம், மஷாக்கில்னா அதாவது முறையிடக்கூடிய அந்த குழந்தைகளை இழந்திய கூட்டம், அந்த பெண் கூட்டமும் அந்த குழந்தை அந்த பெண்ணுடன் சேர்ந்து பதில் அளித்தது. அவங்க கூட அந்த குழந்தை எழுத மற்ற பெண்களும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, பதில் அளித்தார்கள், சேர்ந்து அழுதார்கள் அர்த்தம். அப்ப அஷம்தா என்றால் அத்தவீலத்து, என்னென்ன அர்த்தம், அத்தவீலத். ஓகேவா? நீளமான பெண், உயரமான பெண்ணுன்னு அர்த்தம். ஓகேவா? ஷம்தாவுக்கு இங்க உயரமான பெண்ணு கொடுத்தாலும் இந்த இடத்துல மட்டும் ஒண்ணு கவனிச்சுக்கணும். ஏன்னா மஷூரான கருத்தின்படி ஷம்தாவுக்கு உயரமானவள் என்ற அர்த்தம் கிடையாது. ஷம்துக்கு என்ன அர்த்தம்னா பயாது ரசி யுஹாலித்துஹு சவாதுன், அதாவது தலையின் வெள்ளை பகுதி, அந்த வெள்ளை பகுதியில் கருப்பு கலந்திருக்கும். அதாவது கருப்பு வெள்ளை முடியுடைய பெண், அதாவது வயசான பெண்ணு. ஓகேவா? கருப்பு வெள்ளை முடி கலந்த வயசான பெண்ணுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப அந்த அர்த்தம் மஷூரான அர்த்தம் அதுதான். ஓகேவா? இப்ப அது சத்தம் போட்டு அழக்கூடிய, கருப்பு வெள்ளை முடி கலந்திருக்கக்கூடிய அந்த வயசான பெண். ஓகேவா? பெண்ணான குழந்தை இழந்த அந்த பெண்ணின் இரு கைகளின் அசைவை போன்று இருக்கின்றது என்று அர்த்தம். சரியா? அப்ப அந்த அர்த்தம் தான் மஷ்ஹூரானது. ஆனா இங்க ஷாரிஹ் உயரமான பெண் என்று அர்த்தம் கொடுத்துள்ளார்கள். சரியா? அஷம்தா என்றால் அத்தவீலத்து, உயரமானவள். முஅ்விலத்து என்றால் அஸ்ஸாயிஹத்து பில் பகாஇ, கத்தக்கூடியவள், அழுகையை கொண்டு கத்தக்கூடியவள். சரியா? அதுக்கப்புறமா பாருங்க, ஒன் நுகுது ஜம்உ நக்தா, ஜம்உ நக்தா, நக்தா என்பதற்கு பன்மைதான் நுகுதாகும். வஹிய, இந்த நக்தா என்ற பெண்ணாகிறவள், அல்லதி லா யஈஷு லஹா வலதுன், அந்த பெண்ணுடன் குழந்தை வாழாதே அத்தகைய பெண்ணாக இருப்பாள். அதான் குழந்தை இழந்த பெண்ணு நம்ம சொன்னோம். ஃபஹிய, இன்னும் அந்த பெண்ணாகிறவள் என்ன செய்வாள், கல்திமு அடித்துக் கொள்கிறாள், அலா ஃபக்திஹி, அந்த குழந்தையை இழந்ததின் காரணமாக தலையிலும் தன்னுடைய நெஞ்சு பகுதியிலும் அடித்துக் கொள்கிறாள். பக்கத்து ஜாபபஹா பில்லத்துமி, அப்ப திட்டமாக அந்த பெண்ணுக்கு பதில் அளிக்கிறார்கள். என்ன, அந்த குழந்தை இழந்த பெண்ணுக்கு என்ன செய்கிறார்கள், பதில் அளிக்கிறார்கள். சேர்ந்து என்ன செய்கிறார்கள், அதாவது அந்த பெண்ணு செஞ்ச மாதிரியே செய்யறாங்க. அதான் பின்னாடி போட்டிருக்காங்க பில் லத்துமி, தலையிலும் நெஞ்சிலும் அடிப்பதை கொண்டு. லத்துமுன்னா அடிக்கிறது. சரியா? தலையில தன்னைத்தானே அடிச்சுக்கிறது. சரியா? அப்ப இறந்தவங்க அந்த கவலையை தாழாம தன்னையே தலையில அடிச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அடிப்பதை கொண்டு அந்த பெண்ணுக்கு திட்டமாக பதில் அளிக்கிறார்கள். யாரு, மசாக்கீலு மிஸ்லுஹா, அந்த குழந்தை இழந்த பெண்ணை போன்று குழந்தை இழந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள், அந்த பெண்ணுக்கு
அதே போல் அடிப்பதின் மூலம் தன்னைத்தானே அடிப்பதை கொண்டு பதில் அளிக்கிறார்கள். அப்படின்னா அந்த பெண்ணோட சேர்ந்து அதே போல குழந்தை எழுந்த பெண்கள்லாம் சேர்ந்துகிட்டு அந்த பெண்ணுடன் சேர்ந்து அவங்களே அடிச்சு ஒப்பாரி வைக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த பெண் மட்டும் இங்க ஒப்பாரி வைக்கல, கூட சேர்ந்துகிட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தை இழந்த துக்கத்துக்கு அதே போன்று குழந்தை இழந்த மற்ற பெண்களும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, அவங்கள அடிச்சுக்கிட்டு அந்த பெண்ணுடன் சேர்ந்து பதில் அளிக்கிறார்கள் என்று இங்க குறிப்பிடுகிறார்கள். சரியா? அதே போல் இங்கு மசாக்கீல் என்று கொடுத்துள்ளது. மசாக்கீல் என்பது என்னது? குழந்தை என்ற தாய்மார்கள், குழந்தை இழந்த பெண்களுக்கு தான் மசாக்கீல் என்று கூறுவார்கள். சரியா? குழந்தை இழந்த தாய்மார்கள். அப்ப நுகுது என்றாலும் குழந்தை இழந்த தாய்மார்கள் தான், மசாக்கீலு என்றாலும் குழந்தை இறந்த தாய்மார்கள் என்றுதான் அர்த்தம். இரண்டிற்கும் ஒரே அர்த்தம் தான் என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். நாம் கவிதை 29 முடித்துவிட்டோம். வாருங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த கவிதையை காண்போம். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.